பாருங்க. நம்ம இதெல்லாம் 10 ரூபா 3 சைஸ்ல எல்லாம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி பாருங்க, தங்கத்தில், காப்பரில், சில்வரில் இந்த மாதிரி 4 வகையானது எல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் 80 ரூபா போல. 4 லைன் 90 ரூபா, இங்கே வந்து 5 லைன் 100 ரூபா. வெளியூரில் இருந்தீங்கனாலும் மொத்தமாக இருந்தால் நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் போட்டு 5 மாலை எடுத்தால் மட்டும் தான் குறையும். அவங்க கொரியர் சர்வீஸ் கூட பண்ணிடுவாங்க. நம்ம எந்த வகையான மாலைகளும் இங்கே இருக்குது. இங்கே ஐயப்பன் போட்ட மாலைலாம் நல்ல மூமெண்ட்டில் இருக்கும். அது எங்கே இருக்குது? அதனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வேணுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல உங்களுக்கு கடைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தமாக வாங்கும்போது ரேட்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். பரவாயில்ல. வேறு எதுவும் முக்கியமானது எதுவும் இருக்காண்ணா? ஒரு 10 மாலை எடுத்தீங்கன்னு வைங்க, பார்சல் பண்ணி. சரிண்ணா. 10 கொரியர் இது எப்படி? அதுக்கா? ஓ சரி. லாரிக்கு பார்சலுக்கு ஒரு இந்த இங்கேருந்து கொண்டு போகிறாங்கல்ல, அது மட்டும் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். சரி. உங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்டை போட்டு கொடுக்கணும். இந்த பொட்டு அட்டையில் எவ்வளோண்ணே வருது ஃபுல்லாகவே? அதான் 78 ரூபா. 78 ரூபா தான். 70 வியாபார ரேட்டுக்கு தான் போட்டு பொட்டு அட்டை ஃபுல்லாகவே 10 இருக்குமா? 12 இருக்கும். 78 ரூபா தானே? 6 ரூபா. இந்த சின்னது வந்து 36 ரூபா. இது 36 தானே? 36. அட்டையே 36 ரூபா. இதா 36, அது 60. 36, இது 78. 78. ஒருத்தர் 10 கொடுத்தா கேட்டாங்க, ரூபா கொடுத்து போனாங்க. உடனே பார்சல் போட்டு அனுப்பி விட்டேன். நீங்கள் இது பேங்க் மூலமாக அனுப்புனீங்கன்னா நம்பருக்கு. இந்த கிளிப் அட்டையில் எவ்வளோண்ணே வருது? ஒவ்வொன்றும் ஒரு ரேட் இருக்குக்கா. விலை கம்மியானது 7 ரூபாயில இருந்துருக்கு. 7 ரூபாயில இருந்துருக்கு. இப்போ சொல்லுது 7, 8, 12, 7, 8, 12, 15, 20 பொருளுக்கு தகுந்தாப்புல. இப்போ யாராவது பார்சல் போட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல போட்டு அனுப்பிச்சி விட்டுருவீங்க. இந்த போட்டு இது எவ்வளோ ஆட்டேன்? 21 ரூபா. 21 ரூபா. இந்த ஸ்பான்ஸ் இதெல்லாம் எவ்வளோவா? இது டஜன் 60 ரூபாக்கா. டஜன் 60. சீப்லாம் டஜன் எவ்வளவு? சீப் டஜன் வந்து 45 ரூபா இருக்கு. 45 இருக்கா? 45, 60. டஜன் 45, 60. காமிக்க முடியுமா? 6. இது 45. இது டஜனே 45 ரூபா தான். இது 60 ரூபா. இது 60 ரூபா டஜன். இன்னொன்று என்ன சொன்னீங்க? பேன் சீப்லாம் டஜன் எவ்வளவு? பேன் சீப்பு 36 இருந்து இருக்கு. 36 ரூபா இருந்துருக்கு டஜனே. வீடியோ காலில் வந்துட்டு எல்லாமே அடிப்பீங்கல்ல, அது வாட்ஸ்அப் நம்பர் தானே? வாட்ஸ்அப் நம்பர் தான். அவர் முதலாளி ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா சரி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அனுப்பி. எல்லா ஜனங்களும் இருக்குங்க. கஸ்டி மஞ்சள் அட்டையெல்லாம் 93 ரூபா. 93. இதில் எம்ஆர்பி எவ்வளோ வருது? 14 ரூபா. அந்துருண்டையெல்லாம்ப்பா? அந்துருண்டையெல்லாம் அரை கிலோ 90 ரூபா. அரை கிலோ 90. சரி. இந்த கிளிப் ஐட்டம்? கிளிப் 60 ரூபா. டஜன் 60 ரூபா. எல்லாம் கடை ரேட்டு. சரி சரி. எல்லாம் கலந்துருங்க. இது என்னது? வெட்டி வேறு நாடுக்கா, உடம்பு தைக்கிறது. வெட்டி வேறு நாடு எவ்வளவு? இது வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 15 ரூபா வரும்க்கா. ஒரு பீஸ் 15 ரூபா. ஒரு டஜன் எடுத்தீங்கன்னா. சரி. ஒன்று தனியாக எடுத்தீங்கன்னா 25 ரூபாக்கா. சரி. வெட்டி இந்த ஈர்வழியெல்லாம் இப்போ ஞாபகமே கூட இல்லை. டஜன் எவ்வளோண்ணே இதெல்லாம்? இது ஒரு பாக்கெட்டுக்கா, பாக்கெட் 350 ரூபாக்கா. பாக்கெட் 3. எத்தனை பீஸ் இருக்கும்? 25 பீஸ். 25 பீஸ் 350. பலூன் இதெல்லாம் எவ்வளோண்ணே? பலூன் வந்து இது 126 ரூபா. 126? 32. 32. எத்தனை இருக்கும்? 12 இருக்குங்கக்கா. 12 பாக்கெட்.
இல்லை ஒவ்வொரு இதுலேயும் 10 12 12 5 5 இருக்குங்க. 5 5 இருக்கும். பீஸ் இருக்குங்க. 5 5 × 12 ஆமாம். 5 கலர் இருக்கு. 136 ரூபா. நம்ம படம் 5 6 தான் இருக்கு. அந்த வெள்ளை மஞ்சள் 5 கலருக்கு 5 1. ஆர்ட் படம் பெருசாக இருக்குங்க. நீங்கள் எங்கே கடை வச்சிருக்கீங்க? நம்ம இதில் இருக்குது பழனியில். பழனி அதுக்கு முன்னாடியே இருக்குது. அதான் கொரியர் இது கேட்டோம்னா அங்கே அப்படியே கூட போட்டு விட்டுருலாம்ல. கணக்கம்பட்டியா? அதுக்கும் தள்ளி கொஞ்சம் தள்ளி அக்கா வீட்டில் தான் செஞ்சிட்ருக்காங்க. சரி சரி. அதை அந்த போட்டு விட்டுட்டோம்னா என்ன இதுன்னு அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க. மொத்தமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மலிவாக இருக்கும். இன்னும் குறைப்பீங்கல்ல. ஆமாம். 10,000 ரூபாய்க்கு மேலே எடுத்தால் அப்படி கொரியர் சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கா எதுவும்? அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை 10,000 நீங்கள் டைரெக்டாக வந்து ஆர்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்சல் போட்டுருவோம். சரி சரி சரி. நீங்கள் சொல்கிற ஊருக்கு பார்சல். சரி. இதில் குஞ்சோலா டஜனானே எப்படிண்ணே? டஜன்க்கா. எவ்வளவு? ஒரு டஜன் 300 ரூபாக்கா. ஒரு டஜன் 300 ரூபாய். 300 360 360 ரூபா. இது வளையல் காரத்தில் பேர் கடை பேர்? கார்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். மாலை வரோம். கார்டில் இருக்கு. சரி. 2 ஃபோன் நம்பர் இருக்குது. கடை ஃபோன் நம்பர் இருக்குது, அவர் செல் நம்பர் இருக்குது. சரி. மாலை விவரம் எழுதிருக்கீங்க. நீங்கள் 10 மாலை எழுதுறீங்கன்னா பார்த்து. சரி சரி. தேங்க்ஸ்ண்ணா. இந்த இங்கே தான் இருக்கு. Why?